உனக்கு மோகினியே பிடிச்சிருக்கு. ஆபீஸ்க்கு லீவ் போடு, அவளை போய் கூட்டிட்டு வந்துடலாம். அத்தை என்ன திடீர்னு மோகினி பக்கம் சாஞ்சிட்டாங்க? மோகினி அக்காவை மரியாதையா பேசினது ரொம்ப தப்பா போச்சு போல இருக்கே. நாம இவ்வளோ நாள் நடிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கே. என்னடா அப்படி பாக்குற? என்னோட நீதி நேர்மை கொள்கைலாம் என்னாச்சுன்னு பாக்குறியா? என் பையன் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். மோகினி பொய் சொல்லியிருந்தா என்ன, பிராடுதனம் பண்ணியிருந்தா என்ன? உலகமே இப்போ பொய் பேசுறவங்களுக்கு தானே மதிப்பு கொடுக்குது, காலில் விழுது. நான் மட்டும் நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? சரி வா, போய் மோகினி கூட்டிட்டு வந்துடலாம். அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? மோகினி திருப்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா? நீங்க மட்டும் மன்னிச்சு அவளை திருப்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அவ நம்ம எல்லா இடத்துல ஏறி உட்காந்துக்குவா. வேற வழி இல்ல ஜானகி, இவர் இன்னும் அவர் நினைப்புல தானே இருக்காரு. வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன், அப்போ விசா கல்யாணம் முடிட்டோம்னு சொன்னாரு. இப்போ கல்யாணமே வேண்டாங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மனசுல மோகினி இருக்கான்னு தானே அர்த்தம். ஏமா இப்படி பேசுறீங்க? நான் மோகினியை கூட்டிட்டு வரணும்னு சொன்னேனா? அவளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணதுனால அவ எப்பவுமே இங்க இருக்காமா. அவ இங்க இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டோமா. அதுக்காக அவ செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடாது. நானும் அவளை வீட்டை விட்டு அனுப்புனேன், அவளே தானே பெட்டி எடுத்துக்கிட்டு போனா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? அப்புறம் என்னடா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாமா? அவ வேண்டாம், எனக்கு கல்யாணமும் வேண்டாம். தயவு செஞ்சு யாரும் என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் காலத்துக்கு உங்ககிட்ட பை சொல்லிட்டு போறேன். என் அம்மா இல்லைன்னா போய் சேர்ந்துட்டா என் அண்ணி கிட்ட பை சொல்லிட்டு போவேன். என் அண்ணியும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறான் கௌதம். இவனுக்கு போய் நம்ம துரோகம் பண்றோமே, கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறோமே. நான் வரேம்மா, பாய். இவன் மனசுல உண்மையிலேயே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் மோகினியை போய் அழைச்சிட்டு வரலான்னு சொன்னேன். இப்ப கௌதம் மோகினிய சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டான்னு நல்லா தெரியுது. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சம்பந்தி. மரியாதை தெரியாத ஒரு பொண்ணை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்களோன்னு நினைச்சேன். இல்ல சம்பந்தி, யார் என்ன சொன்னாலும் நீதி நேர்மை நியாயம் தவறி நான் நடக்க மாட்டேன். பொய் சொல்றவங்க, பித்தலாட்டம் பண்றவங்க, இவங்களெல்லாம் இந்த வீட்லயே சேர்க்க மாட்டேன் சம்பந்தி. என்ன கீதா அப்படி பாக்குற? அரசியல்வாதி மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் சாதாரண மனுஷிதான். ஆனா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கவலைப்படாத. என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம ஓய மாட்டேன். ஏமா, நீ ஏதாவது டிராமா பண்றதா இருந்தா சொல்லிட்டு பண்ணேமா. காஃபி குடுக்க வந்த நானே ஷாக் ஆயிட்டேன். அது அப்படியே டைனிங் டேபிளே வச்சுட்டு வந்துட்டேன். அது ஆறி போயிருக்கும். என்ன சிரிக்கிறீங்க? உங்க டிராமாக்கெல்லாம் என்னால நடிக்க முடியாதுப்பா. பாவம் கௌதம் என்ன ஒரு அம்மானே சொல்லிட்டு போறான். நான் என்னடா? அக்கா என்னக்கா சென்டிமெண்ட்ல விழுந்துட்ட போல? போடி. கௌதம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, முதல்ல உன் பெரிய பொண்ணை சரி பண்ணுமா, அவளே கவுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். எப்படியாவது என் ரெண்டாவது பொண்ணையும் இந்த வீட்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்து நானும் இந்த வீட்லயே செட்டில் ஆயிடணும். இழுத்துக்கிட்டே போதே. திருச்சியில் இருக்கிற வீட்டுக்கு சும்மா 2 மாசமா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல அந்த வாடகை வீட்டை காலி பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். என்ன சுதா, இப்படி பேந்த முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்றோம்ல. சரி, நீங்க சொல்றபடி கேட்டுக்கிறேன். நீ உன் முடிவை மாத்திட்டு சந்தோஷமா குழந்தை பெற்று தரேன்னு சொல்லு. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன்க்கா. நீ மாசமா இருக்கன்னு சொன்னாதான் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். நீ இப்ப என் தங்கச்சி இல்ல சுதா, ஒரு வீட்டுக்கு மருமக. உனக்குன்னு ஒரு குடும்பம், கடமைன்னு எல்லாம் இருக்கு. அதுல இருந்து நீ தவறக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா உன் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா?
எத்தனை நாள் நீ பட்னி கடந்து எங்களை சாப்பிட வச்சிருக்க, அது எப்படிக்கா நாங்கள் மறப்போம்? நானே உன்கிட்ட எத்தனை தடவை நீ என் அக்கா இல்லை என் அம்மான்னு சொல்லியிருக்கேன். சுதா, சீதா உனக்கு அம்மாண்ணா, அப்போ உங்க அம்மா உனக்கு யாரு? ராமு சார், இப்போ உங்களுக்கு இந்த குசும்பு தேவையா? அக்கா, என்கிட்ட பேசி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீட்டில் விசேஷம்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு குழந்தை, சந்தோஷம் எல்லாமே சொல்லிட்டேன். ஏய், என்னடி நீ பாட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டே போற? சீதாவை பெத்தவன் நான். எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு வந்துட போது? உன்னோட மாமியார் மாமனார் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நீ தானே நிறைவேற்றி வைக்கணும். மா, நீ சும்மா இருமா, நான் அக்கா மாமா கிட்ட பேசிக்கிறேன். என்னடி, என்ன பேச போற இப்ப? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை வராம நான் முழுகாம இருந்து வயிற்று தள்ளிட்டு இங்க வந்து நின்னா நல்லாவா இருக்கும்? அது உனக்கு மனசு கஷ்டமா இருக்காது? இதெல்லாம் என்னால தாங்க முடியாதுக்கா. அப்ப உன் முடிவுல உறுதியா தான் இருக்கியா? நல்லா புரிஞ்சுக்கமா, என் முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன். சுதா, போலாமா? என்னை பத்தி எங்க வீட்டில் போட்டு கொடுக்கதா இங்க என்னை கூப்பிட்டு வந்தீங்களா? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. இதுல 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோமா. விஜி, வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்றேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிக்கா. என்னங்க, போலாமா? சுதா, நான் சொல்றதை கேளுடி. புருஷன் கூட சந்தோஷமா இருந்து நல்ல மருமகன்னு பேரிடு. அதெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு தாமா இருக்கேன். அக்கா, சீக்கிரம் நல்ல செய்தியோட நீ ஃபோன் பண்ணும், சரியா? சரி, வரத்த. வரேம்மா. பாய் சுதா. பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய். ஏன் வண்டியை நிறுத்துனீங்க? சுதா, பாவண்டி ராமனும் சீதா அண்ணியும் ஏதோ ஒரு லட்சியத்தில் இருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு போய் சொல்லி அவங்க மனசை கலைக்கணும்? திரும்ப போய் உண்மையை சொல்லிடலாமா? என்ன உண்மையை சொல்ல போறீங்க? இல்லை சுதா, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு. சந்தோஷமாக குழந்தை எதிர்பார்த்துட்டு தானே இருக்கும். எதுவுமே நடக்கலன்னு பொய் சொன்னது என் மனசை உறுத்துது சுதா. ஹலோ, பொய் சொல்லணும்னு எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா? இப்படி பொய் சொன்னாதான் ராமு மாமாவும் சீதாக்காவும் மனசு மாறி சந்தோஷமா இருப்பாங்க. விஜய் ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? கௌதம் அண்ணனும் மோகினி அண்ணியும் சேர்ந்தாதான் இவங்க குழந்தை பெற்றுக்கிறதா இருக்காங்கன்னு சொன்னால. பாவும் சீதாக்கா. சரி, வீராப்பா போய் சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ குழந்தை உண்டாச்சுன்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்படி நினச்சி பாருங்க, நம்ம சொன்ன போய் ஒர்க் அவுட் ஆகி அக்காவும் மாமாவும் குழந்தை பெற்றுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே? இல்லை, அவங்க ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க. என்ன பெரிய லட்சியம்? கல்யாணம் பண்ணி வச்ச மோகினியை நீ சந்தோஷமா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாமளும் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்றதும் பிரிஞ்சு வாழ்றதும் நாம தான் முடிவு பண்ணணும். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தானே? எனக்கு என்னமோ இப்படி பொய் சொல்றது. ஹலோ, வண்டி எடுங்க, அப்புறம் நிஜமாவே நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துட போகுது. ஏங்க, எங்க அக்காவும் மாமாவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஒரு பொய்ய சொன்னேன். என் வீட்டுக்காரர் அதை போட்டு கொடுத்துருவாரு போல இருக்கே. எல்லாம் சரிதாங்க, எங்க அக்கா மனசு மாறி ஒரு குழந்தைக்கு தாயாகணும், அதான் எனக்கு சந்தோஷம். அதுக்குள்ள எனக்கு குழந்தை வந்துட்டா எங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க பொண்ணு ராதா போட்ட கண்டிஷன் மாதிரி உலகத்துல எந்த பொண்ணும் கண்டிஷன் போட்டிருக்க மாட்டா. கல்யாணம் ஆகி போற வீடு மாமியார் நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணுமா. என் பையன் ராஜேஷ் லவ் பண்ணதால என் பொண்டாட்டிய எங்க வீட்லயே வேலைக்காரியா நடிக்க வேண்டியிருக்கு. என் பொண்ண பக்கத்து வீட்டுக்காரியா நடின்னு கெஞ்சனா. அம்மா, யசோதா, யசோதா. என்னடா, நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன் கூப்பிட்டு உயிரை வாங்குற? என்ன
என்ன யசோதா டா போட்டு கூப்பிடுற? நான் இந்த வீட்டு ஓனர். இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்னம்மா இப்படி கேட்குற? ராதா கீழே வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காமா. நீ பாட்டுக்கு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நீ இந்த வீட்டு வேலைக்காரிமா, அதை மறந்துடாத. இருடா, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துடுறேன். என்னம்மா இப்படி புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்க? எந்த வீட்டில் வீட்டு வேலை செய்கிறவங்க இப்படி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க? அவள் இப்படி உன்னை பார்த்தா உன்னை கண்டபடி திட்டுவாமா. ஏன் முன்னாடி அவள் உன்னை திட்டுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. இதை பாருடா ராஜேஷ், இந்த வீடு சொத்து எல்லாமே எங்கள் அப்பா சம்பாதிச்சது. அதோ அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்து செட்டில் ஆனவர். அவரை பாரு, ஜம்முன்னு பேப்பர் படிச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் நான் இப்போ என்ன, நான் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. இதோ எடுத்துடுறேம்மா. நான் வேதனையில் சொல்லிட்டு இருக்கேன், இவர் பண்ணுற நக்கலை பார்த்தியா? அண்ணா, நான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாமா? நீ சாப்பிடலாமா, நீ பக்கத்து வீட்டுக்காரி தானே. இப்போதைக்கு நீ இந்த வீட்டு கெஸ்ட் தானே. அம்மா நீ கீழே உட்காருமா. இருடா, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சொன்னா கேளுமாமா, வந்துட போறாமா. ப்ளீஸ்மா கீழே உட்காருமா. என்னடா இது? இந்த வீட்டில் தாண்டா ஊர்ல நடக்காத கூத்தெல்லாம் நடக்குது. மாமியார் வேலைக்காரியா, மருமக ஹவுஸ் ஓனரா. அதிகாரம் வேற கொடி கட்டி பறக்குது. இத பாருடா, உன் மேல பாசம் வச்சு நடிக்க ஒத்துக்கிட்டேன் பாரு, அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. சும்மா புலம்பாதமா, நான் ராதா கூட்டிட்டு வந்துடுறேன். கௌதம்க்கு பொங்கல் தான் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் கீதா. ஆமாக்கா. உங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒன்ன மாதிரி தானா ஜானகி? என்ன மாதிரினா? அதான் பிடிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ் வச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறது. மாமா வேண்டாம், அக்கா கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. ஏண்டா கார்த்திக், யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இட்லி பொங்கல் தோசைன்னு எல்லாமே ரெடி பண்ணினது கீதா. அவளை போய் கிண்டல் பண்றியே? இல்லம்மா, ஹோட்டல் மாதிரி இவ்வளவு ஐட்டம் ரெடி பண்ணுமேன்னு தான் நீ கிச்சன் பக்கமே போறது இல்லையாமா? டேய், ஒழுங்கா இருடானா என்னையே கிண்டல் பண்றியா? கீதாவை யார் சமைக்க சொன்னா? கீதாவுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஆபீஸ்லயும் வேலை வேணான்னு சொல்றா. சும்மா உட்காந்தா போர் அடிக்குதுன்னு அவளே சமையல் பண்றா. கீதா, நான் சொல்றது சரியா? கரெக்ட் அத்தை, சரியா சொன்னீங்க. ஏண்டா கௌதம், உன் ஆபீஸ்ல ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னியே, அதுலயாவது கீதாவை சேர்த்து விட வேண்டியதானே? ரெண்டு பேரும் ஒன்னவே போலாம், ஒன்னவே வரலாம். இன்னைக்கே கீதாவை அழைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுரு. சுந்தரமூர்த்தி சார் கிட்ட கேட்டு பார்த்தோமா, அந்த வேகன்சிக்கு வேற யாரையோ செலக்ட் பண்ணி வச்சிருக்காராம். அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டைனிங் டேபிள்ல விசா உட்காந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் இப்ப இங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டேய், அப்பா கூட தான் இப்ப இங்க இல்ல, வேலையா வெளியூர் போயிருக்காரு. அது உனக்கு தெரியலையா? உன் பக்கத்துல மோகினி உட்காந்து சாப்பிடுவா, அந்த இடம் கூட காலியா தான் இருக்கு. அதுவும் உனக்கு தெரியலையா? சாப்பிடுறப்ப அவ பேரை என்ன எடுக்கிற? டேய் கார்த்திக், நீ என்னடா எப்ப பார்த்தாலும் மோகினி புராணமே பாடிட்டு இருக்க? இல்லம்மா, விசா இல்லாதது ஃபீலிங்கா இருக்குன்னு கௌதம் சொன்னாமா. அப்போ மோகினி இல்லாதது கூட அவனுக்கு மனசுல வருமேன்னு சொன்னம்மா. விசா கல்யாணத்துக்கு மோகினி வந்தால, வந்தப்பவே கௌதம சந்திச்சு பேசியிருந்தான்னா இப்ப கௌதம் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அதைத்தாம்மா நான் சொல்ல வந்தேன். அது அப்படி இப்படின்னு வேற திசையில போயிடுச்சு. விசா கல்யாணத்துக்கு மோகினி வந்தாளா? ஆமா. இல்ல, மோகினி விசா கல்யாணத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இங்க இருந்திருப்பாளேன்னு சொல்ல வந்தம்மா. டங்கு ஸ்லிப் ஆகி வந்த மாதிரி சொல்லிட்டேன் போல இருக்கு. கார்த்திக், உங்க அம்மாவுக்கு போய் பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியுமா. அப்ப புரிஞ்சு நடந்துக்க. சாப்பிடுறப்ப கண்டதையும் பேசக்கூடாது. இப்பெல்லாம் டிவி இன்டர்நெட்னு ஒர்க் லோட்ல ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. சரி,
சாப்பிடுற நேரத்துலயாவது ஒண்ணா உட்காந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா சாப்பிடலான்னு பார்த்தா அந்த நேரத்துலயும் பிரச்சனை வர மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? சாரிம்மா, இனி மோகினியை பத்தி நான் பேச மாட்டேன். கௌதமே மோகினி மேல அக்கறை இல்லாத இருக்கிறப்போ நான் எதுக்கு அக்கறைப்பட்டு பேசணும்? தப்புதாம்மா. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட பாவம். என்னது மோகினி பாவமா? ஏன் அத்தை கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது போதாதா? என்கிட்ட வேற வாங்கி கட்டிக்கணுமா? சாப்பிட்றப்ப எதுக்கு ஜானகி சண்டை போடுற? மாப்பிள்ளைய நிம்மதியா சாப்பிட விடு. மாப்பிள்ள, விசாவை பார்க்க போனீங்கல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. கார்த்திக் சொல்லுடா, கேக்குறாங்கல்ல? விசாக்கு என்ன கவலை அத்தை? கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இன்னும் ஒரு நாள் கூட கிச்சன் பக்கமே போனது இல்லையா? அங்க எல்லா வேலையுமே விசா மாமியாரே பாத்துக்கிறாங்களாம். அவ ஜம்முன்னு புக்கு படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கலாம். உண்மையிலே நம்ம விசா ரொம்ப கொடுத்து வச்சவ அத்தை. அப்போ நீ கொடுத்து வச்சவ இல்லைன்னு சொல்றியா ஜானகி? என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த வீட்டு மருமக நீ தான் எல்லா வேலையும் செய்யற. மாமியார் புக்கு படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ, ஏன் இப்படி செண்டு முடியற? நானும் அத்தையா ராசியா இருக்கிறது உன் கண்ணை உடுத்துதா? அத்தை இங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். ஜானகி, என்ன இது? மாப்பிள்ளை போய் வாயா போயான்னு பேசுற? அப்புறம் என்னம்மா, ஏதோ ஜாலியா பேசுறாருன்னு பார்த்தா அதுக்கு உள்ள பூந்து எப்படி குதர்க்கமா பேசுறாரு பார்த்தல. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அக்காவை ஏதாவது வம்பள மாட்டி விட்டீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். நீ கேக்குறது என்ன கீதா? ஜானகி இவன் ஏதாவது சீண்டுனா நானே இவனை சும்மா விட மாட்டேன். ஏன்னா ஜானகி என் மருமக மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேங்க்ஸ் அத்தை. பாத்தீங்களா எனக்கு இருக்கிற சப்போர்ட்ட? வடக்குல சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்ட. ஆளை விடு, சாப்பிடு. கீதா, உன் போன் தான் ரிங் ஆகுது, போய் எடு. சரிங்க அத்தை. யார் கீதா போன்ல? ஃப்ரெண்ட் அத்தை. எடுத்து பேசுமா. ஹலோ கீதா, செல்வம், பூனகண்ணு செல்வம் பேசுறேன். மியாவ். என்னடி சொல்லு. என்னடின்னு கூப்பிடுறது நல்லா தான் இருக்கு. இன்னொரு தடவை கூப்பிடு. கூப்பிடுறா செல்லம். சொல்லுடி, எதுக்கு ஃபோன் பண்ண? உங்ககிட்ட சொன்ன மாதிரி நைட்டு ட்ரெயின் பிடிச்சு காலைல சென்னைக்கு வந்துட்டேன். அத அப்படியே கவிதையா சொல்லவா? பெண்ணே என் கண்ணே, நம்பினேன் உன்னை, கிளம்பி வந்தேன் சென்னை, தேடி வந்துரு சீக்கிரம் என்னை, சேர்ந்து சாப்பிடலாம் ஒரு பண்ணை. காதலிச்சா கவிதை வரும்பாங்க, எனக்கு வந்துருச்சு. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ தான் வேணும். நான் இப்போ எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. வானிலை அறிக்கை வாசிக்கிற கீதா தற்பொழுது அவர் அக்கா வீட்டில் குடியிருக்கிறாள். அந்த வீட்டில் இருக்கும் கிருஷ்ணா அத்தைக்கு பொய் சொன்னாலும் ஃப்ராட் வேலையும் செய்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. அவள் தன் மருமகள் மோகினியை பொய் சொன்னதுக்காக பலத்த கோபத்துடன் தூக்கி வீசிவிட்டார். கடைசியாக கிடைத்த தகவல் படி கீதா கௌதமை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். அடிப்பாவீங்களா? ஏன்டி இப்படி இருக்கீங்க இந்த காலத்துல? பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டீங்க. ஒயின் ஷாப்ல போய் 40 நாள்ல 4 பேரை மாத்திடுறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்காடி? இல்லனா நாடுதான் தாங்குமா? நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு போனை வச்சுடு. வளவலன்னு பேசாதடி. என்ன லவ் பண்ணிட்டு கௌதம கல்யாணம் பண்ண நினைக்கிறியே? இது டூ மச் பேபி, டூ மச். பூனக்கண்ண செல்வத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராதுடி. கோவம் வந்தது இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. புரியுது. பக்கத்துல யாருன்னா ஆள் இருக்காங்களா? கவலைப்படாத. பொண்ணுங்க போன் எடுத்தா மணிக்கணக்கா பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இனி பேச போறத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. உன் வீட்டு பக்கத்துல இருக்க ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துரு.
கிளம்பி உடனே வா, நேரடியா பேசிக்கலாம். இல்ல என்னால இப்ப கிளம்பி வர முடியாது, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப நீ வர செல்லம். 10 நிமிஷத்துல நீ வரல, நீ சாரி மாத்துறப்போ எடுத்த போட்டோ, காவிரி ஆத்துல குளிக்கிறப்போ அந்த போட்டோ, திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில்ல நம்ம சேர்ந்து இருந்த போட்டோ, அப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்த எல்லா போட்டோவும் எல்லாமே அனுப்பிச்சிருவேன்டி. அதுக்கப்புறம் என்ன தப்பா நினைக்காத. 10 நிமிஷத்துல நீங்க கிளம்பி வர. கீதா, யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? அத்தை கேக்குறாங்களே, சொல்லு சொல்லு செல்லம், வருங்கால மாப்பிள்ளன்னு. பூனக்கண்ண செல்வன் கூட சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் மாமியார் தானே? இல்லம்மா, ஸ்ரீரங்கத்துல இருக்க கோகிலாமா சென்னை வந்திருக்காளாம், உடனே கிளம்புறாளாம். அதான் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாம்மா. கோகிலா வந்திருக்கா? ஆமாம்மா. கீதா, நீ போயிட்டு வாமா, நாங்க தான் சாப்பிட்டு முடிக்க போறோமே. கிருஷ்ணா அத்தை பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, காதுல நல்லா விழுகுது. உடனே கிளம்பி வா. நீ மட்டும் இப்ப வரல, உங்க வீட்டுக்கு பூனை வரும், எலிய கழுத்துல கவி தூக்கிட்டு போயிடும்.